ஒன்றும் இல்லைம்மா ஒரு மாதிரி இருக்கு. அதான் இன்னைக்கு கடையை மூடிட்டேன். ஆமாம்மா, இது செட் ஆகாது. நான் திறந்து போட்டிருந்தோம்னா திறந்து போட்டிருந்தா நனைஞ்சு போயிரும்ல. துணி தைக்கிறேங்க. இல்லை, திறந்து போட்டு நனைஞ்சு போயிரும்ல. திறந்து போட்டால் நனைஞ்சு தான் போயிடும். அப்போ அதான் பிரச்சனையாக இருக்குது. அதை மூடிடலாமா? அதான் மூடிடலாம் பார்க்குறேன். சரி, எனக்கு அர்ஜென்ட்டாக தைக்கணும். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்க. சரி, ஓகே. ஓகே. சொல்லுங்க மேடம். இது தைக்கணும் எனக்கு. என்ன மேடம் இப்போ மானம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு மாறி தைக்கிறதுக்கு என்னங்க இது? அர்ஜென்ட்டாக வேணுங்க துணி எனக்கு போட்டு போகிறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. இல்லைங்க, கடை எடுத்து வச்சுட்டேன். என்னம்மா தெருவில் கடை வச்சிருக்கிறதுக்கான இப்படியா பண்ணுவீங்க நீங்கள்? எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 1/2 hour ஆகுது. கடையாக இருந்தால் பரவாயில்லம்மா. மேலே சீட்டுக்கிட்டு போட்டு கடையாக இருந்தால் பரவாயில்ல. நான் ரோட்டில் தைக்கிறேன். என் ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் உங்களுக்கு மழையே வராது. தைங்க. நான் நல்லா தைக்கிறேன் தானே தேடி பிடிச்சி இங்கே வர்றிய? நல்லா தைக்கிறேன் தானே தேடி பிடிச்சி வர்றிய? அப்போ பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ மாணவர் மாதிரி இருக்குது. இது புட கிளாத்தில் ஏதாவது இது வந்துச்சுன்னா ஏயா அர்ஜென்ட்டுக்கு தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எல்லாம் பொறுமையாக தைக்கனா வேற எந்த கடைலாம் கொடுத்துட்டு போக மாட்டேனா? இது ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? ஏன் கூல் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? சாரி, தெரியாமல் திட்டேன். ஏன் இது? சரி, ஓகே. ஜாக்கெட்டா? ஆமாம். சரி, இருக்கட்டும். என்னம்மா நீ ஏன் எடுக்கிற? இருமா, அளவு எடுக்கணும்ல. அளவு அதுலயே இருக்குதே ப்ளவுஸு. ஐயோ, அது செட் ஆகாதும்மா. அந்த அளவு செட் ஆகாது. ஏய், அதுல இருக்கிற அளவு நல்லா ஃபிட்டா அழகா இருக்கும். கரெக்டா அது செட் ஆகாது. இது வந்து இப்போ என்ன, இப்போ யாருமே அளவு இது பழைய மாடலுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? பழைய மாடலா? எனக்கு புது மாடல் தான் வேணும். பழைய மாடலாம் வேண்டாம். அந்த அளவு எடுக்கிறது இல்ல. இதுல வந்து அந்த காலத்திலே இருக்கிற பிள்ளை பழைய மாடலே இருக்கிற விலகு இல்ல. சிலது வந்து பிரச்சனையா இருக்கு. இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனால இப்போ என்னன்னா அது ஏத்த இறக்கமா போயிருது சமயத்துல. புரியுதா உங்களுக்கு? அதனால அளவு எடுத்து தைக்கிறது. சரி, எடுத்து தொலை. எதுக்கு பேசிட்டே இருக்க? பின்னாடி திரும்ப. பின்னாடி திரும்ப. அது அப்பதான் சைஸா இருக்கும். ஏதுவா இருக்கும். பின்னாடியா? பின்னாடி தான் நல்லா இருக்கும். பின்னாடி திரும்ப. ப்ளவுஸ் அலகி எடுத்து பின்னாடி. இல்ல, ஜாக்கெட் படிக்கும்ல. முடிய தூக்குங்க. கையை ஷோல்டர் கீழே இருக்குங்க. அப்படியா அளவு கரெக்டா எடு. அவ்வளவு பெருசா இருக்காது. எனக்கு சின்னதா தான் இருக்கும். 4.9 கழுத்துல இருந்து எடுமா. கழுத்துல இடுப்பு 9 வரைக்கும் வை. 9 வரைக்கும் வைக்கணுமா? ஆமா. ஜன்னல் வைக்கணுமா? கதவு வைக்கணுமா? அது நான் சொல்றேன், எடு. ஜன்னலா கதவா? சரி சரி, ஜன்னல் ஜன்னல். அது 3.5. ஆமாம். இந்த ஷோல்ட்ரு நல்லா விரிஞ்சிருக்குல்ல. இது இப்போ 4 அகலம் 4. ஓகேப்பா. இவ்வளோ தூரம் ஏன் சட்டியா தைக்கிற நீ? இல்லைப்பா, அது ஏற்றி வை. ஏற்றி வைக்கட்டுமா? ஆமாம், ஏற்றி வை. ஏற்றி வச்சோம்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் உடம்பு இப்படி தானா? ஏம்மா, உங்கள் வீட்டில் எல்லாரும் உடம்பு இப்படி தானா? இல்லை, நல்லா விரிஞ்சிருக்கு. இல்லை, சொல்கிறேன், அந்த அளவு சொல்கிறேன். திரும்புங்க. 35, 46. பின்னாடி வந்து 8 வரைக்கும் வச்சா போதும். 8 வரைக்குமா? ஆமாம், 9 வரைக்கும் வேண்டாம். இவன் 8 வரைக்கும் வச்சா போதும். 8 வரைக்கும் வச்சா போமா? அப்போ திரும்ப பின்னாடி வைக்கணுமே. ஏன்னா ரொம்ப அதிகமாக கீழே இது வச்சு. அப்பா, இந்த மாதிரி உடம்பை பார்த்ததே இல்லைப்பா. 8 இருக்குமா? 8 இருக்கு. முன்னாடி வச்சுக்கலாமா? முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா? அது பின்னாடி. கொக்கியா? கொக்கி பின்னாடி தான் வைக்கணும். முன்னாடி வச்சா சௌரியமாக இருக்குமே. இல்லைம்மா, அவசரத்துக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்க. அப்போ அந்த நேரத்தில் அவசரமாக கழட்ட வேண்டியா இருக்கு. சரி, ஓகே. அப்படியே இருங்க. நல்லா விரிச்சு வைங்க. அப்படியே கரெக்டாக இருக்குது. முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி தான் இருக்குது. சில ஆளுக்கு மாறும். பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும், முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன் மூஞ்சி அளவு எடுக்கிற போயிட்டே? இல்லைம்மா, மூஞ்சிலேருந்து அந்த அளவு கீழே வரணும். அளவு எடுக்கிற பந்தே அந்த மூஞ்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கிக்குவோம். ஐயோ, இது வரேன். ஏன் அவ்வளோ பண்ணுறியா? மூஞ்சி இல்லை, அளவு எடுக்காது. அப்படிதான் அளவு எடுப்பாங்க. இருமா, இது நம்ம 2 வருது. என்ன தலை பெருசாக இருக்கு? தலைக்கு எடுப்பாங்களா? இங்கே தான் எடுப்பாங்க. இங்கே எடுப்பாங்க, பின்னாடி எடுப்பாங்க, முன்னாடி எடுப்பாங்க. நீ தலைக்கு மூஞ்சிக்கெல்லாம் போற. பேக்குக்கு என்ன பேண்டா நீ தைக்க? எனக்கு பேக்குக்கு எடுக்கிற அளவு இல்லைம்மா, அது மேல் அளவை வச்சு தான் கீழே அளவு எடுக்க முடியும். இங்கே கீழே இங்கே தாங்க எடுப்பாங்க. அதுக்கே என் பேக்குக்கு போகிறீங்க? பேக்கு வச்சு தாம்மா எடுப்பாங்க. என்னம்மா நீ புரியாதானே பேசிகிட்டு இருக்க? என்னம்மா இடுப்பு இவ்வளோ பெருசாக இருக்கு. இது ஏறுமே இறங்குமா?
பேண்ட்டுக்கு அளவு எதுக்கு எடுக்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு. இல்லைம்மா இது சாப்பிட்டோன்னே கொஞ்சம் குறையுமா? எனக்கு ஏறாது, இறங்கும் ஓசை ஏறாது. எவ்வளோ இருக்கு? 35 இருக்குது. 35 இருக்குதா? நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஏறுமா? என்ன ஜீன்ஸ் எடுத்து கொடுக்க போறீங்க, சைஸ் பார்க்குறீங்க? நீங்கள் பேண்ட் தானே தைக்க போறியா? நான் பிளவுஸ் தான் தைக்க போறேன்னு சொன்னேன். அடா நீங்கள் ஆரம்பத்தை சொல்லக்கூடாதா? ஒரு முட்டை சரியான ஒரு ஏற்கனவே கொடுத்த பேண்ட் இருக்கு, அதுக்கு அளவு எடுக்கவே இல்லை. என்னம்மா நீ பேண்ட்ல இப்போ யார் எடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்குறேன். அதையும் அளவு எடுத்து வச்சிருவோம்மா. ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறமா நீ பேண்ட் கொண்டு வருவீல்ல, அப்புறம் நான் இதே அளவு ஃபிக்ஸடாக இருக்கும். புரியுது உனக்கு? நீ அடிக்கடி வர வேண்டியதில்லை. நீ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். என்னம்மா நீ இடுப்பு தான் கொஞ்சம் விசியுது, இடுப்பு தான் கொஞ்சம் விசியுது. என்ன கீழே மாட்டிக்கிச்சு? கீழே மாட்டல, ஒன்றும் மாட்டல. 19 தெரியுதே. ஓ டேப்பை மாற்றி பிடிச்சிருக்கேண்ணா, பதட்டத்தில் டேப்பு கூட மாற்றி பிடிச்சி. அப்படி வைங்க. ஏன்னா நீங்களே நான் பண்ணுவேன் மேடம். கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குதா? ஏன் இதுக்கு மட்டும் அளந்து போகுது? வேற ஒன்று அளந்தானா? கரெக்டாக அலையா, சும்மா பேசிக்கிட்டு எதனா உருட்டி இது பண்ணி அவன் எடுத்துரு. உருட்டிக்கிட்டு தாம்மா நானும் உருட்டினா தான். ஒன்றுலேருந்து எடு. ஒன்று தானே? காமி, திருப்பி காமி. என்னம்மா எனக்கு சொல்லி கொடுத்தவன் டைலர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்த டைலரு 33 இருக்கு. எல்லாம் எடுத்தாச்சு. பார்த்துக்கங்கடா, என் சைஸ் வந்து 33 பேண்ட் சைஸ் சரியா? எல்லாம் எனக்கு பேண்ட் வந்து கொரியல் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஜீன்ஸ் பேண்ட் வந்து கொரியல் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா எல்லாம் எடுத்தாச்சு. 34 எடுக்கல. அதம்மா இங்கே இது எப்படிமா இந்த சைஸு? எந்த சைஸு? நெஞ்சு சைஸு. என் சிசின் இருக்காப்புல, இது எப்படி எடுக்கிறது? இப்படி தானே? இது என்ன 9 வருது? தைக்கிற நீதான். அதுதான்மா, நீதான் எடுக்கணும். அப்புறம் என்ன அதுன்னு கேட்குறேன். என்ன வந்து? சரிம்மா சரிம்மா. என் சிசின் வர சொல்லட்டுமா? போதும் பிடிச்சிக்கிட்டே இருக்காது. எடு தம்பி வாப்பா. என்னப்பா தம்பிலாம் எடுக்க மாட்டேங்கிறேன். ஓகேம்மா 65. ஃபுல் ஷர்ட்டே போட்டுக்க, உனக்கு அதான் நல்லா இருக்கும். ஃபுல் ஷர்ட்டே தைச்சிடுவோம். ஓகேயா? எனக்கு ஆஃப் இதோட தான் வேணும். எடுத்துட்டு அளவு எடுத்தாச்சு. தச்சு கொடு. சரி ஓகே. சும்மா அங்கேயும் எங்கேயும் வயிறு அளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கு. அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இங்கே அளவு எடுக்கிறேன், அங்கே அளவு எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுவாமா? எதுக்கு கையை பார்த்துட்டு இருக்க எடுத்து? இல்லைம்மா, நாடி எப்படி துடிக்குதுன்னு பார்த்தேன். நாடி எனக்கு துடிக்கல. அதே பார்த்து நீ என்ன பண்ண போற? அது இல்லைம்மா, தைக்கும் போது குப்பு ஏறி இறங்கும். அதனால தான் நாடியை பார்க்கறது. நீ சத்த பேசாமல் இருக்கியாம்மா? டைலர் அப்படி தான் இருப்பேன். ஆனால் ஒன்றை மாதிரி டைலர் இந்த உலகத்தில் நான் பார்க்கவே கிடையாது. என்னடா அது? என்ன டப்பு அடிக்குது? எல்லாருக்கும் டப்பு தான் நின்றுலாம் அடிக்காது, டப்பு தான் அடிச்சிட்டு இருக்கோம். இந்த கையை கட்டு. இதுவும் டப்பு அடிக்குது. பரவாயில்லப்பா. ஓகே, ஒன்றும் முழுகாம இருக்கியா? நீ கூட நீ தேவையில்லாமல் பேசி முழுகாம இருக்க. சரிம்மா சரி. ஓகே, கையை காட்டு. 3. கை பிளவுஸ் இப்படி தான் தைப்பாங்க. மென்டலாக இருப்பியா நீ? 37. ஆமாம் போட்டுக்கப்பா. நான் உனக்கு பக்காவாக தைச்சி கொடுத்துட்றேன். ஜிபேல ஒரு 400 ரூபா போட்டு விட்ரு. நீ ஃபஸ்ட்டில் தையே, அதுக்கப்புறம் நான் போட்டு வரேன். சரி, தச்சதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தச்சுதான் தான் காசு கொடுப்பேன். எல்லாம் அதுக்கும் சேர்த்து நீ தான் எனக்கு காசு எல்லாம் பே பண்ணணும். நல்லா தைக்கணும்னு வச்சுக்க. அதுக்கும் சேர்த்து துணி அது தச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இன்னும் சில அளவுகளை எடுக்காம விட்டேன். நீ அவசரப்பட்டு போற. சில அளவுகள் மிஸ் ஆகுது. எல்லா அளவும் நீ எடுத்தாச்சு. உங்களை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இடத்துல அளவு எடுக்கவே இல்லை. கூச்சமா இருக்கு எனக்கு. நான் வந்து டீசெண்டான டைலர், அதனால நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் மிஸ் ஆகும். மற்றபடி எல்லாம் பக்காவா கொடுத்துறேன். நீ காசு மட்டும் அட்வான்ஸா கொடுத்துட்டு போற. 500 அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. நீ தச்சு கொடு, போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன். ஏமா காசை கொடுத்துட்டு போமா? என்னமா நீ தச்சு வை, அப்புறமா போட்டு பார்த்து கொடுக்குறேன். எல்லாம் கடங்கட கிராக்கியா இருக்கு. ஏப்பா தம்பி, ஏப்பா வாப்பா. உனக்கு என்ன? எனக்கு வந்து சட்டை தைக்கணும். சட்டை தைக்கணும். என்ன நீ சட்டை போடாம யார் பார்க்க போறா? நீ விடிய வைக்கும் சட்டை போடாம சட்டை போட்டும் தான் எதுவும் சட்டை போட மாட்டாங்க. சட்டை தைக்கணியா? ஃபங்க்ஷனுக்கு போகணும், சட்டை தைச்சு கொடுங்க, அளவெடுங்க. தலையில் போ, கிட்ட வராதே. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஆமா, முன்னாடி பொம்பளை பிள்ளை வந்து ஏறிக்கிட்டு நின்ன, இப்போ என்ன நான் வர்றதுக்கு இப்படிங்கிற? அது செண்டு போட்டுருக்கு, உனக்கு வேர்வை வச்சிருக்குது. தள்ளிக்க. யோ, அந்த அம்மாவுக்கு இங்க தொட்டு எடுத்தா எனக்கு மட்டும் டச் பண்ணாம எடுக்கிறா. ஐயோ பேட் ஸ்மெல். அடே அப்பா கருமத்தை. என்னையா சாப்பிட்டா? குளிச்ச குடிக்கலையா? குளிக்க 4 நாள் ஆகுது. என்னய்யா? ஐயோ டேப்பா எதுவும் ஒண்ணுமே. யோ, நீ கரெக்டாக வச்சு எடுயா. ஃபுல் கேண்டு
புல்லாண்டு தான்யா இருந்தாலும் நான் தொடுறது இல்லையா நான் யாருமே. நான் இவ்வளோ நாள் 1/2 மணி நேரம் நின்று பார்த்தா அந்த பொண்ணு எங்கெங்க தொட்டு பிரிக்கட்டி வச்சேன். அது என்னன்னா லேடிஸ் ஜாக்கெட்டு. லேடிஸ்னா தொட்டு எடுப்பேன். ஆமா, லேடிஸை தான் தொடாமல் எடுக்கணும் டைலரு. இல்லை அது இப்போ அந்த பழைய டெய்லரு. இப்போ புது டெய்லர் என்னன்னா ஃபிட். அது பயங்கரமாக அளவு ஜாக்கெட்டை பாரு மறந்து வேற வச்சுட்டு போயிட்டாங்க பாரு அந்த அம்மா. அதுவா அளவு ஜாக்கெட்டு கொடுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பார்க்க வேண்டா தள்ளு. வந்துட்டாரு அங்கேருந்து அளவு எடுக்கணும். நான் ஒன்று வாங்கிட்டு பெரிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 35 வர்றான் அவனுக்கு அளவு குறைச்சல். அளவு எடுக்கணும். பொம்பளைக்கு தொட்டு எடுக்கிறாங்க, ஆம்பளைக்கு தொடாமல் எடுக்கிறாங்க. யோ தொட்டு எடுத்தா இடம் ஐயா என்ன ஃபேமஸான டைலர் இருந்தாங்க. நீ ஒரு புரோக்கர் இந்த டைலர் வச்சிருக்காரு நீ. 35. யோ ஏற்கனவே வந்து நான் இங்கே பாரு ஐயா இப்படியே அளவு எடுப்பா ஐயா அப்படியா 106. ஐயா டிஷர்ட் கிடையாது. இது மாதிரி சட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஃபுல்லாக தப்பி இது வரைக்கும் சொல்லு. அது வந்து ஜிப்பா ஷெர்வானி இல்லை. நீ ஜிப்பா தானே கேட்டேன். நான் ஃபுல் ஹேண்ட் ஃபார்மல் ட்ரெஸ் இந்த மாதிரி கேட்டேன். ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு வெளியே அந்த ரோட்டு கடையில் பனி நிற்கிது, வாங்கி போட்டுக்க போ. அப்புறம் எதுக்கு நீ கடை வச்சிருக்க? தேவையில்ல போயா, உனக்கா சட்டை தேவையில்லையா போயா. ஐயா புரிய கூட ஐயா எதியா அந்த அம்மா துணி கொடுத்தாரு. அந்த அம்மா துணி நான் கொடுத்துட்றேன். சாயந்தரம் வரேன் இருக்கு, திரும்ப அளவு எடுக்கணும். வந்துட்டேன் இங்கேருந்து ஆட்டிக்கிட்டு. அப்பா